ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டது. இந்த நாளின் செய்தியுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் விதங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் வழிநடத்துகிறார். உங்களை வழிநடத்துவது போல என்னை வழிநடத்துவதில்லை, என்னை நடத்துவது போல உங்களை நடத்துவதில்லை. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானது. நம்முடைய வாழ்க்கையின் பல சம்பவங்கள் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன், எதினால், எதற்கு, ஏன் இவைகள் நடக்கிறது புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு காலகட்டத்திலே தேவனை புரிய வைப்பார். எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இப்பொழுது நீ அறியாய், இனி அறிந்து கொள்ளுவாய். நம்முடைய எண்ணங்கள் என்னவென்றால், நம்முடைய சிந்தை என்னவென்றால், உடனடியாக நமக்கு எல்லாம் தெரிய வேண்டும். ஏன், எதினால், எதுவரை? பல நேரங்களிலே இந்த திருமறையிலே வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவன் தம்முடைய காரியங்களை உடனடியாக சொல்லுவதில்லை. ஆனால் ஏற்ற காலங்களிலே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஆசை என்னவென்றால், அறிந்து கொள்ள வேண்டும். 26 எப்படி இருக்கும், 27 எப்படி இருக்கும், 28 எப்படி இருக்கும்? இல்லை அன்பானவர்களே, God knows our future, God knows our ways. வாழ்க்கையின் போராட்டங்களிலே, வாழ்க்கையின் பாடுகளிலே, வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு விதமாய் வழி நடத்துகிறார். நாளின் செய்தி, வேதம் இருக்குமானால் நீங்களும் என்னோடு சேர்ந்து 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். கவனித்து கேளுங்கள். இதோ, பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முற்றிலும் அடித்து கேகிலாவை இரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ, நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளுக்குள் எதிர்ப்பதற்கு கேகிலாவுக்கும் போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி அவைகளில் அநேகம் பேரை வெட்டினான். அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை அவன் ரட்சித்தான். நாளினுடைய செய்தி என்னவென்றால், பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பல யுத்தங்கள், சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத, காணப்படுகிற காணக்கூடாத, அறிந்து கொள்ளக்கூடிய அறியக்கூடாத ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே. நீங்கள் ஊழியர்களை பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மேடையில் இருக்கிறார்கள், ஊடகங்களிலே பேசுகிறார்கள், டிவியிலே வருகிறார்கள். இல்லை, ஒவ்வொரு ஊழியனுக்குமே பலவிதமான யுத்தங்கள், உள்ளான யுத்தம், வெளியான யுத்தம். நாள்தோறும் அரசியல்வாதிகளோடு, ஆன்மீகவாதிகளோடு, ஜனங்களோடு, ஜாதிகளோடு, திருச்சபை மக்களோடும் யுத்தங்கள் இருக்கிறது. இந்த யுத்தத்திலே அன்பானவர்களே, நிற்பது என்பது கடினமான ஒன்று. சோர்வுகள் வரும், ஏமாற்றங்கள் வரும், இலக்கரிப்பு வரும், அதேரியங்கள் வரும். விட்டுவிடலாமா, ஓடிவிடலாமா, எல்லாருக்கும் உண்டு. இந்த ஊழியத்தில் இருக்கிற அநேகருக்கு அந்த எண்ணங்கள் உண்டு. பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் அந்த எண்ணங்கள் உண்டு. பாடுகள் வரும்போது, விமர்சனங்கள் வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, நம்பினோரால் ஏமாற்றப்படும் போது, கூடவே இருக்கிறவங்களுக்கு துரோகம் செய்யும் போது, இவைகளை வரும்போது நமக்குள்ளே ஒரு சோர்வு. அந்த வார்த்தை படிக்கிறேன், அவர்கள் களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். இன்றைக்கு சத்துருடைய நோக்கமே அதுதான். உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய ரட்சிப்பை எப்படி ஆகிலும் அதை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் சத்துருடைய மிகப்பெரிய நோக்கம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, when trials comes, when problem comes, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிரதிபலிப்பு என்ன, நம்முடைய செயல்பாடுகள் என்ன? பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம். எல்லாரும் உண்மைதான்.
சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து விடுகிறோம். நான் சாகிறேன். மிகப்பெரிய மனிதனாகிய மோசே சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரத்துல, நான் என்னை கொன்று போடும், நான் என்ன செய்வேன்? இது எல்லாருக்கும் வருகிற மிகப்பெரிய சோர்வுகள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்பொழுது தாவீது வேதம் அப்பொழுது மனிதர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் அவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் வித்தியாசம். நம்மை சோறுக்குள்ளாக்குவார்கள். அந்த வேவுக்காரர்கள் அங்கே ராட்சியர்கள் இருக்கிறார்கள், அது மோசமான தேசம். ஆனா ஒருவன் சொன்னான், அது நல்ல தேசம், நாம் வெளியில் சுதந்திரிக்கலாம். இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர்களை நம்மை இலக்கரிக்க பண்ணுவார்கள். நம்மோடு கூட இருக்கிறவர்களை நம்மை சோறுக்குள்ளாக்குவார்கள். அப்படி ஒரு கூட்டம் நம்மோடு கூட எப்பவுமே இருக்கும். அது மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உடன் ஊழியரா கூட இருக்கலாம். இம்பாசிபிள், முடியாது. இல்லை என்பவர்களே, இப்படிப்பட்ட நேரங்களிலே உங்களுடைய ஸ்டாண்ட், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய அந்த அந்த ஸ்டெபிலிட்டி கர்த்தர் பார்க்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் கேட்கிறான், நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்திலே விசாரித்தான். அது கர்த்தர், நீ போ, நீ அவர்களை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிருக்குமாறாக சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், அங்கே மக்கள் சொல்லுகிற வார்த்தை, உறவுகள் சொல்லுகிற வார்த்தை, உணர்ச்சிகள் சொல்லுகிற வார்த்தை, அதையே நம்புகிறோம். இதனாலே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு நீங்கள் ஊழியம் செய்யலாம். உங்கள் ஊழியத்தில் இருக்கிற இடர்பாடுகள், போராட்டங்கள், தோல்விகள், இல்லாமை, வெறுமை அனைத்தையும் தேவன் அறிகிறார். அவர் சொல்கிற வார்த்தை, நீ போ. ஒரு வார்த்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், கர்த்தரிடத்தில் விசாரித்தான். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், நாம் அதிகமாக மனிதனிடத்திலே போகிறோம். அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், பலம் பொருந்தினவர்கள், மேன் பவர், மணி பவர், மசில் பவர், ஆட்கள் இடத்துல, பணபலம் உள்ள மக்களிடத்துல, அரசியல்வாதிகளிடத்துல போகிறோம். வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, கர்த்தரிடத்தில், அந்த வார்த்தை திரையில் பாருங்கள், கர்த்தரிடத்தில் விசாரித்தான். இன்றைக்கு நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் அதற்கு எதிர்மாறாய் கிரியை செய்கிறது. இது வேஸ்ட், இது முடிவு இல்லை என்பார்களே. நீங்களாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். உங்கள் முடிவு அவர் கரத்தில் இருக்காது. டோன்ட் கம் எ கன்க்ளூஷன். உங்கள் முடிவை மாற்றுகிறார் அவர். அநேகருக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் ஒரு தோல்வி, ஐ எம் எ ஃபெயிலியர். இல்லை, ஃபெயிலியர் இஸ் நாட் த பேட்டல். அதாவது தோல்வி என்பது தலையெழுத்து அல்ல. இரவெல்லாம் அவன் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே. இது சொல்லுவது மிக எளிது, ஆனால் வாழ்க்கையின் நடந்து போவது மிக கடினம். அப்படிப்பட்ட நேரங்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, தேவனை மட்டும் சார்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். முதலாவது, தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை தோல்விக்காக அல்ல. யூ ஆர் நாட் எ விக்டிம், யூ ஆர் எ விக்டர். அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை, கர்த்தரிடத்தில் விசாரிக்கலாமா, பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா, கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நடத்தும் பாதை, அவர் உங்களோடு பேசுவார். He will guide you. ஊழியன் மூலமாய் பேசுவார், உங்களோட ஆவியிலே பேசுவார், ஆவியின் மூலமாய் பேசுவார். He will not only will guide you, will direct you. வித்தியாசமான வார்த்தை. உங்களை நடத்துவார், இன்னொன்று உங்களை போதிப்பார். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், trust the Lord. தேவனை முழு மனதோடு. அது கடினம்தான். அந்த சூழ்நிலையிலே நம்புவது கடினம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நேரங்களில் அதாவது நம்பலாம். எவ்ரிதிங் இஸ் ஓகே, எல்லாம் எனக்கு சாதகமா இருக்கும் போது, எல்லாம் எனக்கு என்னை தூக்கி விடும் போது, அந்த நேரங்களில் தான் trust the Lord in the times of test. பாடுகளின் நேரத்தில், போராட்டங்களின் நேரத்தில், வியாதி நேரத்தில் கடினம் கடினம் கடினம். ஆனால் நம்புங்கள். பாடுகிறோம், நம்புவேன் என் இயேசுவை. அன்பார்களே, புயல் அடித்தாலும், அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், அந்த நேரத்தில் நிற்பது என்பது மிக கடினம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ட்ரஸ்ட் த லார்ட். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, உங்களுடைய மனித அறிவுகளை,
மனித அறிவை, மனித அனுபவங்களை நீங்கள் நம்பி வாழ வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், யாருக்கோ ஒரு தோல்வி நடந்திருக்கலாம், யாருக்கோ ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது வராது. என்றால் யூ ஆர் டிஃபரெண்ட். யூ ஆர் கால்ட் பை காட். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள். எனவே உங்களுடைய நிலைகளே வேறு. எனவே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் யூஸ் யுவர் காமன் சென்ஸ். அதாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், யூஸ் யுவர் சாங்டிஃபைட் சென்ஸ். மறுரூபமாக்கப்பட்ட, அளவிட்டால் மாற்றப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுக்கு ஏற்ற அந்த உணர்வை பயன்படுத்துங்கள். யூஸ் யுவர் சாங்டிஃபைட் காமன் சென்ஸ். மாற்றப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட உங்களுடைய அந்த உணர்ச்சிகளை நீங்கள் பயன்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். பல நேரங்களிலே நம்முடைய அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ 23ஆம் அதிகாரம் 1 வசனம், இதோ. அப்படியானால் இட்ஸ் விசிபிள், காணக்கூடியது, ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒன்றுதான் இதோ. அப்படியானால் பிரச்சனைகள் நெருக்கம்தான், பாடுகள் நெருக்கம்தான், போராட்டங்கள் நெருக்கம்தான், எல்லாமே மிக, அதாவது இட்ஸ் வெரி நியர். நெருக்கத்திலும் இருக்கிறது, நம்மை நெருக்கி கொண்டும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரங்களிலே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஃபாலோ காட்ஸ் கைடன்ஸ், ஃபாலோ காட்ஸ் டைரக்ஷன். தேவனுடைய அந்த வழி நடத்துதல், தேவனுடைய அந்த நோக்கம். இதனாலே நான் சொல்ல விரும்புகிற காரியங்கள், உங்கள் அறிவு பயன்படாது, அனுபவங்கள் பயன்படாது, உங்களுடைய திறமைகள் பயன்படாது, எதுவுமே பயன்படாது. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகியை நாறிட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிட்டாலும் இயேசு போதும். இது சொல்லுவது சுலபம், ஆனால் நிற்பது மிக கடினம். தேவன் தாமே உங்களுக்கு எனக்கும் அந்த கிருபைகளை தருவாராக. நிற்க முடியாத நேரங்கள், நிலைத்திருக்க முடியாத நேரங்கள், ஜெபிக்க முடியாத நேரங்கள், ஊழியம் செய்ய முடியாத நேரங்கள் எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஒருவேளை என்னுடைய நீங்கள் நீண்ட அனுபவம் உள்ளவளா இருக்கலாம். பட் ஸ்டில், நண்பது பிள்ளையே, டிபெண்ட் காட். இரண்டாவது, கைடட் பை காட். மூன்றாவது, டைரக்டட் பை காட். நான்காவது, டூ த வில் ஆஃப் காட். தேவ சித்தத்தை செய்ய நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் யுவர் காமன் சென்ஸ். இன்னொன்றை பயன்படுத்துங்க, அதாவது மாற்றப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட, தேவனால் நடத்தப்படுகிற அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்துங்கள். நம்ம ஒரு 3 காரியங்கள் சொல்லுங்க. நம்பர் 1, அதாவது சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். சூழ்நிலை எப்பயுமே நமக்கு சாதகமா இல்லை. இந்த செய்தி பேசும்போது கூட சூழ்நிலைகள் சாதகமா இல்லை. டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம், பிசிக்கல் ப்ராப்ளம். பாருங்கள், அந்த மனநிலை எப்பொழுதும் இருப்பதில்லை. எல்லா ஊழியக்காரருக்கும் ஒரே மனநிலை இருப்பதில்லை. ஒரு நாள் உயரம், ஒரு நாள் கீழே, ஒரு நாளில் மலைகள், ஒரு நாள் பள்ளத்தாக்கு. எல்லா ஊழியர்களுக்குமே சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் த மேன் ஆஃப் காட். ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்குமே சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், தேவனை மட்டும் பாருங்கள். நம்பர் 1, வாட் யூ சீன், வாட் யூ சே. நீங்கள் எதை பார்க்க முக்கியம் அல்ல, நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் என்றால் முக்கியம். என்னோட சொல்ல விட, வாட் யூ சீன், வாட் பீப்புள் சே. அதாவது அவன் கண்ட காட்சி என்ன? யுத்தம், களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். இதுதான் அவன் பார்த்தது, இதுதான் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. திரையிலே பாருங்கள், வாட் யூ ஹவ் சீன். இதை பார்க்கிறீங்க, எதை கேட்கிறீங்க? 3ஆம் வசனம். அதுக்கு மத்தியிலே ஜனங்க சொல்றாங்க, நாங்களே பயப்படுகிறோம். இது உலகம் சொல்கிற வார்த்தை. என் அன்பு பிள்ளைகளே, கவனமாய் கேளுங்கள். வாட் யூ ஹவ் சீன், நீ காணும் தோற்றம், நீ காணும் காட்சிகள் எல்லாமே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. உண்மைகள் தான், நிறைய உண்மைதான் அது. உங்களுடைய மருத்துவ ரிப்போர்ட்ஸ், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய சம்பவங்கள் எல்லாமே. நாள்தோறும் எனக்கு மிரட்டல்கள் வருகிறது, ஊழியர்களாலே, உடன் ஊழியர்களாலே, என்னோடு பயணித்தவர்களாலே. வாட் ஐ ஹவ் சீன், வாட் ஐ ஹியர்ட், நிறைய. ஆனாலும் இது நிகழ்மையாக வந்தது. ஆனாலும் நான் சொல்ல விரும்புகிற முதல் வார்த்தை, டோன்ட் லுக் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அதாவது அடையாளங்களை பார்க்காதிருங்கள், ஆண்டவரை பாருங்கள். டோன்ட் லுக் த சைன்ஸ். அடையாளங்களை பார்க்காதிருங்கள், ஆண்டவரை பாருங்கள். அடுத்தபடியாக
அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்பர் 1 சர்க்கம்ஸ்டான்சஸ், இரண்டாவது கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். தேவனால் ஆளப்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இரண்டாம் வசனம் கண்ட்ரோல் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய சிந்தைகளை, உங்களுடைய உணர்வுகளை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணியுங்கள். கண்ட்ரோல் யுவர் ஸ்பிரிட். முதல்ல சயின்ஸ், டோன்ட் லுக் த சயின்ஸ், எல்லாமே ஆரம்பிக்கும் சயின்ஸ். இரண்டாவது ஸ்பிரிட், உங்கள் ஆவியை அவருக்கு அர்ப்பணியுங்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். ஆனாலும் திரும்ப சொல்லுகிறேன், கண்ட்ரோலிங், நீங்கள் ஆவியால் நடத்தப்படுவதற்கு ஒப்புக் கொடுங்கள். கண்ட்ரோலிங் தி ஸ்பிரிட். இரண்டாம் வசனம் கவனிங்க, அதை ஜபத்தோடு செய்தான். இரண்டாம் வசனம், தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்திலே கேட்டான். 2 காரணம் சொல்ல போறேன். தேவ சித்தத்தை தேடுங்கள், தேவ நோக்கத்தை தேடுங்கள், தேவ விருப்பத்தை தேடுங்கள். முதல் குறிப்பு, seek the will of God. தேவ சித்தம். இந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தான். இன்னைக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை, திருமணங்கள்ல கூட ஒரே மாசத்திலேயே விவாகரத்து, ஒரே மாசத்துல. ஆச்சரியமா கேட்பதற்கே, ஒரே மாதம். அதை விசாரிக்கவே இல்லை. அழகா இருக்கிறாள், அவன் அழகா இருக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான், அவள் அழகா இருக்கிறாள், வெளி தோற்றத்தை பார்க்கிற ஒரே மாதத்திலேயே விவாகரத்து. எத்தனை பெரிய கொடுமை! காரணம் என்னவென்றால், they don't seek the will of God. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது தொழிலா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம். seek the will of God. இதான் என்னுடைய ரொம்ப ஜபத்தோடு கூட, prayerful, seek the will of God. இரண்டாவது serve the will of God. அந்த சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கடினம்தான். தேவன் சொல்லுகிறார், நீ போ. அது என்னுடைய வார்த்தை. சப்மிசிவ், சப்மிஷன், சரண்டர். அவர் போய் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்குரிய எல்லாவற்றையும் செய்வார். சீகளை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். அவர் தான் சொன்னார். ஆனா அக்கறைக்கு போங்கள் என்று சொன்ன ஆண்டவர், அதுக்கு முன்னாலே புயல் காற்று, சூறாவளி, கொந்தளிப்பு, அலைகள். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவன் சொல்லி கீழ்ப்படிந்து ஒரு பிரச்சனை வருமானால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அவரால் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில் வருமானால் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். காணா ஒரு கல்யாணம், அவர் வந்திருந்தார். உங்களுக்கு புரியுமோ புரிய தெரியல. அந்த குறைபாடு இரட்சகர் இயேசுவினாலதான் வந்தது. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஏனென்றால் அவரை பார்க்க வந்த கூட்டங்கள் அதிகம். அந்த பெண்ணின் வீட்டார், திருமண வீட்டார் நிர்வாகம் சரியான பண்ணாங்க. இத்தனை பேருக்கு இத்தனை பேருடைய ரசம், இட்ஸ் a good management. ஆனால் அவரை பார்க்க வந்த கூட்டம், மார்க் 2ஆம் அதிகாரம் போட்டிருக்குது, திரளான கூட்டங்கள் வாசலுக்கு முன்னும் பின்னும். அது இன்னொரு சம்பவம். எனவே அவரை பார்க்க வந்த கூட்டங்கள் தான் அதிகம். அவர் எப்படி இருப்பாரோ, இது நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இது உண்மை. அவரை பார்க்க வந்த கூட்டங்கள் தான் அதிகம். எனவேதான் அங்கே குறைவுபட்டது. நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், இரட்சகருக்கே தெரியும் அவரால் இந்த குறைவு, அந்த குறைவை அவரே நீக்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, ஒருவருடைய நினைக்கலாம், ஊழியம், சபை, அவருக்காக நீ பாடுபடுவையானால் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். என் வாழ்க்கையில் இது உண்மை. 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். இளமை பருவம், பெரிய குடும்பம், என்னோட கூட பிறந்தவர்கள் 8 பேர், படிப்பறிவில்லாத தாய் தகப்பன், 8 பேர் என்னோட கூட பிறந்தவர்கள். நிறைய தேவைகள், ஒரு பெரிய கேள்விக்குறி, வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா தேவன் சொன்னார், நீ போ, நீ வா, உன்னை அனுப்புவேன். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஆண்டவர் பல ஊழியர்களோடு பேசினார். கடைசியாக டாக்டர் டிஜிஎஸ் அவரோடு என்னோடு பேசினார் ஆண்டவர். 20 நிமிடங்கள் அவர் எனக்கு ஜெபித்தார். சில தீர்க்கதரிசனங்களை சொன்னார். நம்ப முடியவில்லை, ஒண்ணுமே ஏற்புடையதில்லை. ஆனாலும் திரும்ப சொல்லுகிறேன், I submit the will of God. கவனிங்க, நாட் ஓன்லி சப்மிட், சர்வ். நீங்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்க, ஆனா அதை செயல்படுத்துறாங்களான்றது இல்லை. நல்லாவே தெரியும், அவனுக்கு செஞ்சா ஆசீர்வாதம், கொடுத்த ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை. நீ திருச்சபையில பாருங்களேன், தசமம் கொடுக்கிற மக்கள், அதாவது 100ல் 5 பேரோட இல்லை. இது உண்மை.
கேட்டா பாஸ்டருக்கு பண ஆசை, அதை 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 வேறு மாதிரி பேசுகிற மக்களாக இருக்கிறாங்க. அங்க போனா பணம் பிடுங்குவாங்க. இல்ல, கர்த்தர் கொடுக்குறீங்க, கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுக்குற அவ்வளவுதான். அவரிடத்துல வாங்கி அவர் கொடுக்கிறோம். திரும்ப சொல்லுகிறேன், என் அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப prepare to serve the Lord. முதலாவது prayerful to seek the Lord. ஜபத்தோடு தேவ சித்தத்தை தேடுங்கள். இரண்டாவது serve the will of God. திரும்ப சொல்லுகிறேன், seek the will of God. தேவத்தை கேளுங்க, செய்யலாமா? திருமணங்கள் செய்யலாமா? இந்த பெண் ஓகேவா? இந்த பையன் ஓகேவா? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அன்பானுடைய கலர் பார்க்காதீங்க, கேஷ் பார்க்காதீங்க, காஸ்ட் பார்க்காதீங்க, கிரைஸ்ட பாருங்க. சீக் த வில் ஆஃப் காட். அப்படி செஞ்சீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே வண்ணங்களுக்குத்தான் மதிப்பு, எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லையே, துக்கமான ஒன்று. வாலிப பிள்ளையே, வாலிப மகளே, வாலிப மகனே, வண்ணங்கள் முக்கியம் அல்ல, எண்ணங்கள் முக்கியம். வண்ணங்கள் மாறும். எத்தனையோ பேர் நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு காலத்துல அவர்கள் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமா இருந்தார்கள், இன்றைக்கு பார்ப்பதற்கே பரிதாபமா இருக்கிறார்கள். திரைப்பட நடிகைகளை பாருங்களேன், பாவம், அவங்களை பார்த்து அவர்களா இவர்கள். காலங்கள் மாறும், எல்லாம் மாறும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. என் முதல் குறிப்பு சீக் த வில் ஆஃப் காட். இரண்டாவது குறிப்பு சர்வ் த வில் ஆஃப் காட். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணியுங்கள். 2ஆம் வசனத்துல நீ போ என்றார். அவர் சொல்லுகிறார், நான் ரட்சிப்பேன். அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, நீ ரட்சிப்பாய், மாற்றுவாய், முறியடிப்பாய், ஒப்பு கொடுப்பேன். தேவனுடைய வார்த்தை. திரும்ப டோன்ட் லுக் தி சர்க்கம்ஸ்டான்சஸ். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு வாலிப மகளே, சூழ்நிலையில பார்க்காதீங்க. வாழ்க்கை ஒரு பிரச்சனை தான், குடும்பமே ஒரு பிரச்சனை தான். ஒருவேளை உங்கள் மாமியார் சரியில்லை, மருமகள் சரியில்லை, கணவன் சரியில்லை, உறவுகள் சரியில்லை, உண்மைதான். ஆனால் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மாறாதவர், ஆனால் மாற்றுவார். எந்த மனிதனை மாற்றுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. டோன்ட் லுக் த சர்க்கம்ஸ்டான்சஸ், டோன்ட் லுக் த சைன்ஸ். அடையாளங்களை பார்க்காதீங்க. அடையாளம் அற்புத அடையாளங்கள் இல்லை, அந்த நாளில் நடக்கிற அந்த சம்பவங்களை பார்க்காதீங்க. இரண்டாவது கண்ட்ரோல் யுவர் ஸ்பிரிட். ஆவியானவராலே கட்டுப்படுத்தப்படுங்கள். 3ஆவது நம்புகிறேன், கன்ஃபார்மிங் தி ஸ்கிரிப்சர்ஸ். வார்த்தையை உறுதியாய் நம்புங்கள். உடைய வாழ்க்கை வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட. அவர் சொல்லுகிறார், நீ போ என்று அவர் தாவீதுக்கு சொன்னார். அன்றைக்கு வேதம் இல்லை, தேவன் சொன்னார், நீ போ, உன்னோடு கூட நான் இருப்பேன். கிதியோனுடைய வாழ்க்கையிலே பெலிஸ்தீன வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வந்தார்கள். அவள் விதைத்தார்கள், அவள் அறுத்தார்கள், வீடுகளை கட்டினார்கள், அவள் இடித்தார்கள், மலைகளிலும் குகைகளிலும் கூடியிருந்தார்கள். ஒரு விவசாயி கிதியோன், அவனே சொல்கிறான், என் குடும்பத்தில் நான் சிறியவன். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ போ, ஒரு மனிதரை முறியடிப்பது போல உன்னை நான் முறியடிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு விவசாயிக்கு யுத்தம் எப்படி தெரியும்? நல்லா கவனித்து பாருங்கள். இஸ் நாட் ட்ரெயின் சோல்ஜர். கொஞ்சம் சிந்திக்க அன்பா கேட்கிறேன். ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர் எப்படி யுத்தத்துல ஜெயம் பண்ண முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கிருபை இல்லாம இருக்கலாம், வரங்கள் இல்லாம இருக்கலாம். when God guides, he provides. திரும்ப சொல்லு, யோசுவா யுத்த வீரன். என்னதான் யோசுவா நோக்கி சொன்னார், நீ அந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ணி என்று சொன்னார். பிகாஸ் இஸ் அ ட்ரெயின்டு சோல்ஜர். ஆனால் இந்த கிதியோன் இஸ் நாட் ட்ரெயின்டு சோல்ஜர். அவன் ஒரு சாதாரண விவசாயி, அங்கேயே விதைத்து அங்கேயே அறுத்து சாப்பிடுகிறவன். அவனே சொல்லுகிறான், அவன் மரணத்துக்கு பயந்து வாழ்ந்தான். ஆனா தேவன் சொன்னார், நீ சாவதில்லை. அப்படியானால் அவன் சாவை தேடி ஓடினவனை சொல்லுகிறார், நீ சாவதில்லை. பயந்திருந்தனை சொல்லுகிறார், பயப்படாதே. யோசித்து பாருங்கள், மிக சிறிய குடும்பம், நோ பேக்ரவுண்ட், பின்னணி இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பின்னணி இருக்கிறது, பின்னணி தேவையே இல்லை. என்னை போன்ற பல ஊழியர்களுக்கு பின்னணியே இல்லை. அன்பு தேவ பிள்ளையே, God is our background. நான் 2 காரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, கன்ஃபார்மிங் தி ஸ்கிரிப்சர்ஸ். முதல்ல சொன்ன சயின்ஸ், டோன்ட் லுக் தி சயின்ஸ். இரண்டாவது, எல்லாமே சீல வரும், சர்க்கம்ஸ்டான்ஷியல் சயின்ஸ், சூழ்நிலையின் அடையாளங்கள். இரண்டாவது, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், ஆவியான கீழ்ப்படியுங்கள். மூன்றாவது, கன்ஃபார்மிங் ஸ்கிரிப்சர்ஸ், வார்த்தையை முழுமையாய் நம்புங்கள். சொன்னவர் உண்மை உள்ளவர். அதாவது அந்த வார்த்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? கமாண்டிங் வேர்ட். நீ போ,
4ஆம் வசனம் கூட 4ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்பொழுது திரும்பவும் விசாரித்தான், நீ எழும்பி போ. 2ஆம் வசனத்திலையும் 4ஆம் அந்த வார்த்தை நீ எழும்பி போ. இட்ஸ் a commanding word. யோசித்து பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. உடைய வார்த்தை காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், எழும்பி போ. கமாண்டிங் வேர்ட். இரண்டாவது, இட்ஸ் a கன்ஃபார்மிங் வேர்ட். வார்த்தையை உறுதிப்படுத்தும் தேவன். அவர் சொல்லுகிறார், நீ போ. 4ஆம் வசனம், நீ போ, உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, இட்ஸ் a கன்ஃபார்மிங் வேர்ட். இரண்டாவது, இட் இஸ் a கமாண்டிங் வேர்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஆனால் நல்லது ஒரு போராட்டம். தேவன் சொல்லுகிறார், திரும்பவும் நடத்துவார், உன்னை போஷிப்பார், உன்னை ஆயத்தப்படுத்துவார். அது மட்டுமல்ல, அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய விருப்பங்கள் அவருடைய விருப்பத்தோடு இணைந்திருக்கட்டும். உன்னுடைய நோக்கங்கள் அவருடைய நோக்கத்தோடு இணைந்திருக்கட்டும். உன்னுடைய சித்தம் அவருடைய சித்தத்தோடு இணைந்திருக்கட்டும். ஒரு நாள் நிச்சயமாகவே அந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார், நான் ஒப்பு கொடுப்பேன். 5ஆம் கடைசி வார்த்தை, அவன் அவர்களை ரட்சித்தான். அவன் அவர்களை ரட்சித்தான். அநேகம் பேர் யுத்தம் பண்ணினான். 5ஆம் வசனம், யுத்தம் பண்ணினான். பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணினான். அநேகரை வெட்டி போட்டான். ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை இரட்சகனாய் மாற்றுவார். ஒரு மேய்ப்பன் தான். When God guides, He provides. When you do God's will, God will do His will. அவருடைய சித்தத்துடன் ஒப்பு கொடுக்கும் போது உன் மூலமாக அவருடைய நிறைவேற்றுவார். எனவே திரும்ப சொல்லுகிறேன், சர்க்கம்ஸ்டான்சஸ் சைன்ஸ், சூழ்நிலைகள் அடையாளங்களை பார்க்காதீங்க. இரண்டாவது, ஆவிய கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், ஆவியானவருக்கு அர்ப்பணியுங்கள். மூன்றாவது, கன்ஃபார்மிங் தி ஸ்கிரிப்சர்ஸ், வார்த்தையை நம்புங்கள். கமாண்டிங் வேர்ட். இரண்டாவது, கன்ஃபார்மிங் வேர்ட், உறுதிப்படுத்து வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை. நம்புங்கள், வாழ்விலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனவே தேவன் நடத்தும் போது 4ஆம் வசனம், அவன் திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். இது ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன். தேவன் சொல்லுகிற வார்த்தை தமிழ்ல அந்த வார்த்தை, ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை, the Lord answered him. நம்மளுடைய வார்த்தைக்கு 4ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக. God answered. இந்த நாளில் செய்தி கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, God will answer your problems. உன் பிரச்சனைகளுக்கு, உன் போராட்டங்களுக்கு, உன் வியாதிகளுக்கு, உன் இல்லாமைகளுக்கு God will answer. தமிழ் வேதத்திலே கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, பிரயுத்தரமாக. God answered. அவர் சொல்லுகிறார், arise and go. எழுந்து, உங்கள் சூழ்நிலையில் இருக்காதீங்க. உண்மைதான், உண்மைதான். அது எனக்கும் உண்மை. அது வரும்போது ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, என்னுடைய ஊடகங்களிலே பேச முடியவில்லை. சோர்வு, இலக்கரிப்பு, ஏமாற்றம். தேவன் சொல்லுகிறார், அரைஸ் அண்ட் கோ. எழுந்து போ. முறியடிப்பாய், வெட்டுவாய், கொள்ளையிடுவாய், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வாய். உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதயத்தின் கசப்பு இதயத்துக்குத்தான் தெரியும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஆனால் நல்ல போராட்டம். அந்த போராட்டத்துல நாங்கள் ஆண்டவரே உம்மோடு இருக்கிறோம். We don't look the circumstances signs. சூழ்நிலையின் அடையாளங்கள் நாங்கள் பார்க்கல ஐயா. எல்லாமே எதிராக இருக்கிறது. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், பற்றுள்ளோரும் பலர் பறந்திட்டார், கொள்கைக்குரியே பலர் பிரிந்திட்டார். ஆனாலும் ராஜாவின் அன்பு எங்களை விட்டு பிரியவே இல்லை. உடைய அன்புக்காக நன்றி ஆண்டவர். இந்த அடையாளங்களை பார்த்து, சம்பவங்களை பார்த்து அல்ல. இரண்டாவது, ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படுகிறோம், ஸ்பிரிட் ஆஃப் காட் அர்ப்பணிக்கிறோம். மூன்றாவது, ஸ்கிரிப்சர்ஸ், வார்த்தையை நம்புகிறோம், வார்த்தையை நம்புகிறோம். கமாண்டிங் வேர்ட், ஆமாண்டவரே, அதிகாரமுள்ள வார்த்தை. அது மட்டுமல்ல, கன்ஃபார்மிங் வேர்ட், வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீரே. சொன்னவர் உயிரோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்கள் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்படியே செய்யும். நீ செயல்படுத்தும் ஆண்டவர்.
எங்களை உயர்த்தி மகிழ்கிற ஆண்டவர். தோல்வியின் ஆண்டவர் அல்ல, வெற்றியின் ஆண்டவர். எஸ் லார்ட். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் வெட்டி போட்டான், ரட்சித்தான், ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். எஸ் லார்ட். இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும். இது கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலையும் யாரெல்லாம் இன்றைக்கு ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறார்களோ, பொருளாதாரம், சரீரம், ஆன்மீகம், குடும்பங்கள் யுத்த காலத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வெற்றியை தந்து, சூழ்நிலைகளை மாற்றி, சந்தர்ப்பங்களை மாற்றி ஒரு வெற்றியை தந்து, எந்த உலகத்தில் அவர்கள் ஆண்டவரே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்களோ, எந்த உலகத்தில் மனமடிவாக்கப்பட்டார்களோ அதே உலகத்திலே மனமகிழ்ச்சி ஆக்கும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் இதே அலைவரிசையில இதே சேவை நீங்க பாருங்க, இதே நேரத்துல பாருங்க. நீங்கள் பாருங்கள், அடுத்தவர்களை பார்க்க செய்யுங்கள். முடிந்தால் ஊடகத்துல பார்க்கிறவர்கள் அநேகருக்கு இதை அனுப்பி அவர்களும் இந்த யுத்தத்துல வெற்றி பெற, அவர்களும் இந்த யுத்தத்திலிருந்து அவர்கள் விழும்பி வெளியே வர, நான் சொன்னது போல அடையாளங்கள், சயின்ஸ், இரண்டாவது ஸ்பிரிட், மூன்றாவது ஸ்கிரிப்சர், அதில் ஜெயம் எடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. நீங்களும் இந்த ஊழியத்தில் ஒரு பங்குதாரராய் மாறலாம். அநேக தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இன்னும் ஏராளமான அலைவரிசையிலே தொலைக்காட்சி ஒளிபரப்பப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் அதற்குரிய பொருளாதாரங்கள். எனவே உங்களை மிகுந்த அன்போடு கேட்கிறோம், நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை உங்கள் பொருளாதாரத்தை உதவி செய்ய முடியாவிட்டாலும் எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய பலன். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.